ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் டேவோட ஃபாலோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் நாளைக்கான இன்ட்ராடே சார்ட் பார்ப்போம். ப்ரீவியஸ் டே ஃபாலோ பார்த்தீங்கன்னா இமீடியட் ரெஸ் அண்ட் ஸ்ட்ராங் ரெஸ் அந்த சோன் கிட்ட மார்க்கெட் போகவே இல்லை. மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து நல்ல ஒரு செல்லிங்கு இமீடியட் சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டான். இமீடியட் சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அது இமீடியட் ரெஸ்ஸாக மாறணும். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். அது ரெஸ்ட் ஆகிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கு. ஸ்ட்ராங் சப்போர்ட் கிட்ட ரிவர்ஸ் ஆகலாம்னு பார்த்தோம், பட் அங்கே ஆகலை. மார்க்கெட் நல்ல ஒரு செல்லிங்லேயே முடிஞ்சிருக்கான் இன்னைக்கு. ஸோ நாளைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ரைஸ்ல மோடில் தான் இருக்கும். ஸோ நாளைக்கான இன்ட்ராடே சார்ட் பார்ப்போம். ஸோ நாளைக்கான இன்ட்ராடே சார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரேஸ் 25,550 டு 25,520. இது ஒரு ஸ்ட்ராங் ரேஸாக இருக்குங்க. இமீடியட் ரெஸ் பார்த்தீங்கன்னா 25,396 டு 25,350. இது ஒரு இமீடியட் ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால், நெக்ஸ்ட் லெவலுக்கான ஃபால் வந்திருக்கு. இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இன்னையோட லோ தான் இமீடியட் சப்போர்ட். நாளைக்கு அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு ஃபால் வரும். இமீடியட் சப்போர்ட் 25,170 டு 25,144. அதை கிராஸ் பண்ணி கீழே வந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸ்ட்ராங் சப்போர்ட் ஒரு ரவுண்டிங் ஃபிகர் 25,000. அது ஹவர்லி சார்ட்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கு. 25,000 டு 24,980. இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ ப்ராஃபிட்டபிள் டே.